ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணிக்கு தொடங்கும் நிலையில் வாக்கெண்ணும் மையமான சித்தோடு அரசு பொறியியல் கல்லூரியில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளுடன் நேரலையில் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் குருசாமி. குருசாமி, தற்போது வாக்கெண்ணும் மையங்களில் என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன, விவரங்கள்? மோனிஷா, ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை 8 மணி அளவில் துவங்கி இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் அனைத்துமே தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் காலை 6 மணி முதலே அதற்கான பணிகள் அனைத்துமே தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய சித்தோடு அரசு பொறியியல் கல்லூரி வளாகத்தில் சுமார் அந்த கல்லூரிக்கு 2 கிலோமீட்டருக்கு முன்பாகவே அதனுடைய வாயிலேயே அனைத்து வாகனங்களும் தடுத்து நிறுத்தப்படுகிறது. வாகனங்கள் அனைத்துமே தடுத்து நிறுத்தப்பட்டு வரக்கூடிய முகவர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் அனைவரும் அங்கிருந்து அரசு பேருந்து மூலமாக சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அரசு பேருந்து மூலமாக வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய மையத்திற்கு அழைத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காலை 6 மணி முதலே தொடர்ச்சியாக அரசியல் கட்சிகளின் பிரமுகர்கள் மற்றும் வேட்பாளர்களின் முகவர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் என அனைவருமே தற்பொழுது இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய மையத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கையானது துவங்கி இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 276 வாக்குச்சாவடிகளில் பதிவாகியிருக்கக்கூடிய இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்துமே எண்ணப்படுகிறது. மொத்தம் 14 மேஜைகள் போடப்பட்டு ஒவ்வொரு மேஜையிலும் இதற்காக தனியாக சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு இந்த வாக்கு எண்ணிக்கையானது நடத்தப்பட இருக்கிறது. மொத்தம் அந்த 14 இயந்திரங்கள் மற்றும் அதனுடன் சேர்த்து தனியாக தபால் வாக்குகளை எண்ணுவதற்கு தனியாக ஒரு டேபிள் என மொத்தம் 15 டேபிள்கள் போடப்பட்டு இருக்கின்றன. இவற்றில் வாக்கு எண்ணிக்கை தொடர்ச்சியாக நடத்தப்பட இருக்கிறது. காலை வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் ராஜகோபால் சுங்காரா மற்றும் தேர்தல் அதிகாரிகள் ஆகியோர் காலையிலிருந்து இங்கு முகாமிட்டு பணிகளை முடுக்கி இருக்கிறார்கள். இதேபோன்று வேட்பாளர் சந்திரகுமார் உள்ளிட்ட வேட்பாளர்களும் தற்பொழுது வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய மையத்திற்கு வந்திருக்கிறார்கள். வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய பகுதி அனைத்துமே சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய 14 டேபிள்களிலும் தனித்தனியாக கேமராக்கள் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. இது தவிர்த்து மொத்தமாக 76 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு இங்கு நடைபெறக்கூடிய அனைத்து சம்பவங்களும் காட்சியாக பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 8 மணி அளவில் வாக்கு எண்ணிக்கை துவங்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையினரும் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குருசாமி.